Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 5 பார்க்க போகிறோம். அதில் சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துறோம். ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ். டோக்கன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி C++லாம் டோக்கன்ஸ் பற்றி படிச்சிருப்போம். அதே தான் நம்ம வந்து பைத்தான்லையும் படிக்க போகிறோம். பைத்தான்றது என்ன பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் லைன்ஸ்லாம் பிரேக் பண்ணி சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணுது. இதுதான் நம்ம டோக்கன்ஸ்னு சொல்கிறோம். 5 டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபையர்ஸ், செகண்ட் ஒன் கீவேர்ட்ஸ், தேர்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஃபோர்த் ஒன் டெலிமீட்டர்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் லிட்ரல்ஸ். ஒரு டோக்கன்ஸையும் இன்னொரு டோக்கன்ஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஐடென்டிஃபையர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நேமு. இதை யூஸ் பண்ணி வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸு, மாடியூல்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நேமை தான் நம்ம வந்து ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். இந்த ஐடென்டிஃபையரை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அன் ஆல்ஃபாபெட்ஸ். அது கேப் லெட்டராக இருக்கலாம், ஸ்மால் லெட்டராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்ஸில் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். செகண்ட் ரூல்ஸு ஐடென்டிஃபையர்ஸ்குள்ளே நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். 0லேருந்து 9க்குள்ளே இருக்க நம்பர்ஸை நம்ம ஐடென்டிஃபையர்ஸ்குள்ளே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரூல்ஸு பைத்தானில் ஐடென்டிஃபையர்ன்றது கேஸ் சென்சிட்டிவ். அதாவது அப்பர் கேஸை யூஸ் பண்ணலாம், லோவர் கேஸையும் யூஸ் பண்ணலாம். பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். இப்போ ஸ்மால் லெட்டர் ஏ யூஸ் பண்ணோன்னா கேப் லெட்டர் ஏ தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வேறு நேம் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணோம். தட்ஸ் வை ஐடென்டிஃபையர் இஸ் த கேஸ் சென்சிட்டிவ். நெக்ஸ்ட் ரூல்ஸ் நம்ம ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணோன்னா அது பைத்தானில் இருக்க கீவேர்ட்ஸை கொண்டு வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கீவேர்ட்ஸ்னால் என்னன்றதை நெக்ஸ்ட் டாபிக் படிப்போம். ஐடென்டிஃபையர்ஸில் பார்த்தீங்கன்னா சம் பஞ்சுவேஷன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் சிம்பிள்ஸு, டாலர் சிம்பிள்ஸு, அட் சிம்பிள்ஸு, இந்த மாதிரி இருக்க சிம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபையருக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபையர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சம் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் இருக்குது. ஸோ அதை எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சம்மு, டோட்டல் ஐஃபன் மார்க்ஸு, ரெஜிஸ்டர் நம்பர், num1 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் நமக்கு தெரியும், ஒன்று ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா அண்டர்ஸ்கோராக இருக்கணும். ஸோ இது வந்து வேலிடு நமக்கு. செகண்ட் ஒன் பாருங்கள், இதுக்குள்ளே கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் அண்டர்ஸ்கோரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வேலிடு நமக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வேலிட். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா num1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 0 to 9க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணலான்ற ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ அப்போ இதுவும் நமக்கு வேலிடு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பாருங்கள், 12 நேம். நம்ம ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்த்துருப்போம். ஐடென்டிஃபையர்ஸில் ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ்ன்றது ஆல்ஃபாபெட்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா அண்டர்ஸ்கோராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 12ன்றது நம்பர்ஸ் இருக்குது, அதனால் இது வந்து இன்வாலிட் ஐடென்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர் பாருங்கள், நேமு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஆல்ரெடி செட் சம் பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபையரில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இது உங்களுக்கு இன்வாலிடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல். இது ஐஃபன் போடல, அவங்க மைனஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சிம்பிள்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட்டு கண்டினியூவில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கு. பட் கண்டினியூன்றது பைத்தானுடைய கீவேர்ட். நம்ம ரூல்ஸில் படிச்சிருக்கோம், பைத்தானுடைய கீவேர்டை வந்து ஒரு ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இது இன்வாலிட் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட் டாபிக் கீவேர்ட்ஸ். கீவேர்டுன்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வேர்ட். பைத்தான் இன்டர்பிரேட்டர் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் வேர்ட்ஸை வந்து ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பெஷல் வேர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் மட்டும்தான் பண்ணும். ஸோ அந்த வேர்டுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மீனிங்கோ இல்லை ஸ்பெஷல் ஒர்க்கோ அதை யூஸ் பண்ண முடியாது. பைத்தானில் இருக்க ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செப்பரேட் வாக் இருக்குது. ஸோ அந்த வாக்கை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து டிவி யூஸ் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிவின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த நேமை கொண்டுட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபேனுக்கு வந்து டிவின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸை அதுக்குன்னு ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் மீனிங்கை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸு, கிளாஸு, ஃபைனலி, இஸ், ரிட்டன், நன்னு, கண்டினியூ, ஃபாரு, லேம்டா, ட்ரை, இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சிம்பிள். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் கண்டிஷனல் மேட்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வேல்யூஸ் தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா ஆப்ரேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது ஆப்ரேட்டர்ஸில். பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் அதிகமாக ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது நம்ம மேக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டர்ஸ் கூட நம்ம ஒரு வேல்யூவோ இல்லை வேரியபிளோ யூஸ் பண்ணோம்னா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம் மேக்ஸில். ஸோ சால்வ் திஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டர் கூட வேல்யூ இல்லை வேரியபிளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ வேரியபிளை தான் வந்து ஆப்ரேன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் அண்ட் ஆப்ரேட்டர் இஸ் கால்டு எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பைத்தானில் இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஆப்ரேட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ், ரெண்டுமே சேம் தான். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் conditional operators. Okay, let's see that one by one. First arithmetic operators பார்க்கலாம். arithmetic operators ன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேண்ட் தேவைப்படும். அதாவது 2 வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். பைத்தானில் பார்த்தீங்கன்னா arithmetic operators 7 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அட்லீஸ்ட் 2 வேல்யூவாவது இருந்தால் தான் அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் 2 ஆப்ரண்ட் நீட் டு பெர்ஃபார்ம் எனி ஆப்ரேஷன்ஸ். that may be addition or subtractions or multiplications or anything. Okay, let's see இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 வேல்யூஸ் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்ற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா 100ன்றது இருக்குது, பியில் வந்து 10ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூவை அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா a + b அப்படின்னும் போது 100 + 10 110 வரும். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன்ஸ் 90 வரும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் 100ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் thousands வரும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் டிவிஷன் a divided by b 100 divided by 10 என்னும் போது நமக்கு 10.0ன்றது வரும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான், இதுவும் டிவிஷன் தான் பண்ணுது. பட் இது ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நம்ம 2 வேல்யூவை டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ரிசல்ட்டை கொடுக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ கொடுக்கும், இன்னொன்று கோஷன்ட் வேல்யூ கொடுக்கும். இந்த மாடுல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஏனோட வேல்யூ 100 மாடுலஸ் 30 என்னும் போது டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 3 30s are 90. நமக்கு பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வேல்யூ 3 வரும், அப்போ ரிமைண்டர் வேல்யூ 10 வரும். ஸோ இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ ரிசல்ட்டில் 10ன்றது வந்திருக்கு. நெக்ஸ்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போனன்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதே வந்து 2 ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது பவர்ன்றது மீனிங். இப்போ ஏனுடைய வேல்யூ 100 2 ஸ்டார்ஸ், அதாவது எக்ஸ்போனன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி 2ன்னு கொடுத்தோடனே 100 பவர் 2 அப்படின்னும் போது 10,000ன்றது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன்ஸ். இந்த மாடுலஸ்க்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ்ன்றது உங்களுக்கு வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும், ஃப்ளோர் டிவிஷன்ன்றது உங்களுக்கு வந்து கோஷன்டை ரிட்டர்ன் பண்ணும். சேம் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ ஃப்ளோர் டிவிஷன் 30, ஏனுடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 100 டிவைடட் பை 30ன்னும் போது 3 30s are 90, அப்போ 3ன்றது கோஷன்ட் வேல்யூ. ஸோ அந்த கோஷன்ட் வேல்யூ இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. 10ன்றது இங்கே ரிமைண்டர் வேல்யூ. ஸோ மாடுலஸ் யூஸ் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன கம்பேரிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேல்யூ இருக்குது 100 35, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க.
இந்த ரெண்டு வேல்யூவில் ஏ பெருசா அப்படின்றத கம்பேர் பண்ணலாம், இல்லை பி பெருசான்றதை கம்பேர் பண்ணலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைனா நாட் ஈக்குவலாக இருக்கிறதா அப்படின்றத கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த கம்பேரிசன்ஸை யூஸ் பண்ணலாம் நம்பர்ஸ்குள்ள. இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். நிறைய ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஈக்குவல்ன்றது அசைன்மெண்ட். இதே டுவைஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஈக்குவல் சிம்பிள்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி, ஏனுடைய வேல்யூ 100, பினுடைய வேல்யூ 35. இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸு ஃபால்ஸ். ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ், ஈக்குவலாக இல்லை அப்படின்றதுனால கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் வருது. நெக்ஸ்ட் சிம்பிள் கிரேட்டர் தென். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென்ல தான் நிறைய டவுட்ஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எது வந்து பெருசு எது சின்னது, இந்த கம்பேரிசன் எப்படி பார்க்கறது அப்படின்றத டவுட் இருக்கும். உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப் தரேன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு. அதாவது இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கொஞ்சம் பெருசாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட் சைடில் ஷார்ப்பாக சின்னதாக வருது. அப்போ பி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேல்யூ இருக்கணும், ஏ சைடு பெரிய வேல்யூ இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படின்றது மீனிங்கு. ஸோ அப்போ ஏ கிரேட்டர் தென் பி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்ற சைடில் 100ன்றது பிக் வேல்யூ இருக்குது, பின்ற சைடில் 35ன்றது ஸ்மாலர் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெஸ் தென் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ சைடு வந்து ஷார்ப்பாக வருது, பி சைடு வந்து கொஞ்சம் வைடாக போகுது. ஸோ அப்போ பி சைடு உங்களுக்கு வந்து வேல்யூ பெருசாக இருக்கணும், ஏ சைடு சின்னதாக இருக்கணும். பட் நம்மளுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏனுடைய வேல்யூ பெருசு, பினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சின்னது. ஸோ அப்போ கண்டிஷன்ஸ்ன்றது நமக்கு வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது கிரேட்டர் தென், ஈக்குவல், ரெண்டுத்தில் எது சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ எப்போ ஃபால்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸும் ஃபால்ஸ் ஆகும்போது, அதாவது ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா நமக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸ் வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அதே தான். ஓகே, சரி, இங்கேயும் பார்த்தோம் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த வேல்யூ லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா ட்ரூ, ஈக்குவலாக இருந்தாலும் ட்ரூ. ஓகே, ரெண்டுமே இல்லைனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாட் ஈக்குவல். இங்கே பாருங்கள், ஏனுடைய வேல்யூ 100, பினுடைய வேல்யூ 35. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா என்றதை செக் பண்ணுறது ஈக்குவல். நாட் ஈக்குவல்ன்றது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் நாட் ஈக்குவல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஏவில் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, பியில் பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இல்லை அப்படின்னும் போது கண்டிஷன் இஸ் ட்ரூ. நாட் ஈக்குவலான்றதை தான் செக் பண்ணுறோம். அப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல், அதனால கண்டிஷன் ட்ரூ, ரிசல்ட் நமக்கு ட்ரூன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷனை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம். தர் இஸ் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்டு, ஆர், நாட். நம்ம 11th படிச்சிருப்போம், பைனரிஸில் படிச்சிருப்போம், அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, நாட் கேட். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட், ஆர், நாட். அண்டுன்றது என்ன தெரியும் நமக்கு, அண்டுன்றது மல்டிப்ளை பண்ணும், ஆர்ன்றது ஆட் பண்ணும், நாட்ன்றது காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நம்ம முன்னவே படித்தது தான். சேம் கான்செப்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸில் இருக்க ட்ரூ ஃபால்ஸை வச்சு நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், கம்பைன் பண்ணுறோம். ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம், ஆர். இதில் பார்த்தீங்கன்னா there is 2 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பின்றது இருக்குது. ஏனுடைய வேல்யூ பினுடைய வேல்யூ ஆல்ரெடி நம்ம அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ 97 கிரேட்டர் தென் பி நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு 97ம் 35ம் ஈக்குவலான்னு பார்க்குறோம், பட் கண்டிஷன் ஃபால்ஸு. நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து ஆர் ஆப்ரேட்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுத்துலேயும் ஆர் ஆப்ரேட்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 11th படிச்சிருப்போம். ஆக்சுவலாக ட்ரூன்றது பார்த்தீங்கன்னா 1ன்னு எடுத்துக்கணும், ஃபால்ஸ்ன்றது 0ன்னு எடுத்துக்கணும். நம்ம ஆர்ன்ற கான்செப்ட் அடிஷன், 1 கூட நம்ம 0 ஆட் பண்ணோம், நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணோம்னா வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ட்ரூ வரும், செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ஃபால்ஸ் வரும். இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 கூட 0 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து 0 தான் வரும். ஸோ அப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாட். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நாட்னா என்னன்னு தெரியும் நமக்கு, பைனரி நம்பர்ஸில் பார்த்துருப்போம். அதாவது 0ன்னு வந்துச்சுன்னா 1ஆன்னு மாற்றும், 1ன்னு இருந்துச்சுன்னா 0வா மாற்றும். ஸோ தட் இஸ் எ கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏனுடைய வேல்யூ 97, பினுடைய வேல்யூ 35. அப்போ 97 கிரேட்டர் தென்
35 என்னும்போது கண்டிஷன் ட்ரூ வரும். நாட்ன்றது என்ன பண்ணும்னா ட்ரூ வந்துச்சுன்னா அதை ஃபால்ஸா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். அதாவது ரைட் சைடில் இருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வாக். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 5. இது ஈக்குவல் கிடையாது. ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் யூஸ் பண்ணோம்னா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இங்கே இந்த 5ன்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே 10ன்ற வேல்யூவை பின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வேல்யூ. ஸோ இந்த எக்ஸாம்பிளை we can write like this also. அதாவது 2 டைம் ஈக்குவல் யூஸ் பண்ணாமல் ab என்ற வேரியபிளை கமாஸ் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட்லையும் அதே வேல்யூஸை 5,10ன்றது ரைட் சைட்லையும் கொடுக்கும்போது 5ன்றது ஏவில் போயிட்டு அசைன் ஆகும், 10ன்றது பியில் போயிட்டு அசைன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு அசைன் த வேல்யூஸ். வில் சி த எக்ஸாம்பிள். வில் சி த ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஈக்குவல் சிம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் அசைன் பண்ணுறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ அசைன் பண்ணுறோம், இங்கே ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறோம். அதாவது கம்ப்யூட்டர் என்ற வேர்டை நம்ம பியில் அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கும் போது அதை வந்து டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணோம். ஸோ வேல்யூன்னும் போது நமக்கு எந்த கோட்ஸும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது பாருங்கள் ஆட் அண்ட் அசைன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸ்னுடைய நேம் ஆட் அண்ட் அசைன் பேக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20. எக்ஸ்னுடைய வேல்யூ இங்கே 13 கொடுத்துருக்கோம். அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20 தான் நம்ம ஷார்ட்டாக எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 30, 30 ப்ளஸ் 20 50. ஸோ இந்த 50 தான் ஃபைனலாக எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் அண்ட் அசைன். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் எக்ஸ்னுடைய வேல்யூ 25 கொடுத்துருக்காங்க. x மைனஸ் ஈக்குவல் டு 5 எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5 தான் ஷார்ட்டாக எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் 5 ஆக்சுவலாக 20ன்றது எக்ஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் மல்டிப்ளைட் அண்ட் அசைன் பேக். ஸோ இதை பாருங்கள் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ்னுடைய வேல்யூ 125 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் 5 அப்படின்னு எழுதலாம். எக்ஸ்னுடைய வேல்யூ 125 போது 125 இன்ட்டு 5 625 எக்ஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் டிவைடட் அண்ட் அசைன் பேக். ஸோ இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 62.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டிவிஷன் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 தான் வந்து எக்ஸ் டிவிஷன் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னுடைய வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 62.5 டிவைடட் பை 2 போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31.25 அப்படின்றது எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே, லெட்ஸ் see the next டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் டர்னர் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரண்ட் தேவை. இந்த ஆப்ரேட்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த 3 ஆப்ரண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றத சின்டெக்ஸில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சின்டெக்ஸில். ஸோ இங்கே வேரியபிள் யூஸ் பண்ணி ஈக்குவல் கிடையாது, இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஃபைனலாக கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸை நம்ம இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆப்ரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட் கொடுப்போம். செகண்ட் ஆப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். தேர்ட் ஆப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பார்ட். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடும். சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். லெட்ஸ் see the example here. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரூ பார்ட், அதாவது 50ன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட்டு. இஃப் 49 லெஸ் தென் 50 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்ஸில் 17 கொடுத்துருக்கோம், இது வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் பார்ட்டு.
ஸோ இப்போ கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இஃப் 49 less than 50. Okay, let's see the next example. 50ன்றது பார்த்தீங்கன்னா ட்ரூ பார்ட்டு. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். 49 இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தான் யூஸ் பண்ணோம், இங்கே கிரேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். 50 விட 49 பெருசான்னு செக் பண்ணுறோம். கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ்னும் போது நம்ம ட்ரூ பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபால்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. இந்த 70யை கொண்டுட்டு வந்து நம்ம மின்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். அதாவது நம்ம ஆல்ரெடி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஃபைனலாக ரைட் சைடில் வர வேல்யூஸை கொண்டுட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வேரியபிளில் அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னுடைய வாக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே 70ன்றது ஸ்டோர் பண்ணோம். அந்த 70யை கொண்டு வந்து மீன்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். திஸ் இஸ் த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, லெட்ஸ் see the next topic, டெலிமீட்டர்ஸ். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா சம் சிம்பிள்ஸோ இல்லை சிம்பிள்ஸ்னுடைய காம்பினேஷன்ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளேயோ இல்லை லிஸ்ட்லேயோ டிக்ஷனரிலையோ இல்லை ஸ்ட்ரிங்ஸ்லையோ யூஸ் பண்ணுறோம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சம் டெலிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுற டெலிமீட்டர்ஸ். பைத்தானில் தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்குது. என்னென்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டு ஸ்ட்ரிங் லிட்ரல். தேர்ட் ஒன்று பூலியன் லிட்ரல்ஸ். ஓகே, லெட்ஸ் see right now நியூமரிக் லிட்ரல்ஸ். நியூமரிக் லிட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் நியூமரிக் லிட்ரல்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இம்யூடபிள். இம்யூடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் நியூமரிக்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். இன்டிஜர்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம், ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். இன்டிஜர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் கொடுக்கறது எல்லாமே இன்டிஜர்ஸ் வேல்யூஸு. அதாவது நம்ம வந்து 11th வந்து நம்பர் சிஸ்டம் படிச்சிருப்போம். 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ், பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம கொடுக்கறது தான் வந்து இன்டிஜர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட். ஃப்ளோட்னாலுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டெசிமல் வேல்யூஸை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் அ ஃப்ளோட் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃப்ளோட் 1 10.5. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது a + bi ஃபார்மில் நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இங்கே அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், a + bi. ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் பிஐன்றது பார்த்தீங்கன்னா 3.14, ஐக்கு மேலே ஜேன்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் கொடுக்குறோம். அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் நம்ம இன்புட்டை. ஸோ திஸ் இஸ் த அனதர் நியூமரிக்கல் லிட்ரல்ஸு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு. ஸ்ட்ரிங்ன்றது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம், இல்லைனா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம், இல்லைனா ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம். ஸோ அதை எப்படி கொடுக்கலான்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இதே மல்டி லைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஹியர். தேர் இஸ் அ 3 எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பைத்தான்ற ஒரு லைன் கொடுக்குறோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம். அதை கேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ற கேரக்டர்ஸ் மட்டும் இங்கே அசைன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மல்டி லைன், அதாவது 1 or more லைனுக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு பூலியன். பூலியன் நம்ம வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸில் படித்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியனில் 2 வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஒன்று ட்ரூ, அப்படி இல்லைனா ஃபால்ஸ். அந்த வேரியபிளில் ட்ரூவோ இல்லை ஃபால்ஸோ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் அ பூலியன் லிட்ரல்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேரியபிளில் ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், செகண்ட் வேரியபிளில் ஃபால்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ பூலியன் வேரியபிள் எல்லாமே பூலியன் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது மேபி அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ். பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து பேக்ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதை அந்த பேக்ஸ்லாஷை தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்ட் இன் ரெப்ரசென்டிங் த சர்டன் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் லைக் /t அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்கும்.
ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணும். இதே ஸ்லாஷ் ஆர் அப்படின்னு கொடுத்தோம்னா தட் இஸ் எ கேரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் சம் அதர் பர்பஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே பாருங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டபுள் ஸ்லாஷு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாஸு, சிங்கிள் கோட்ஸு, ஸ்லாஷு, டபுள் கோட்ஸு, ஸ்லாஷ் என் நமக்கு தெரியும் என்னென்ன இப்போ தான் பார்த்தோம் நியூ லைனை கிரியேட் பண்ணோம். ஸ்லாஷ் டீயும் பார்த்தோம் தட் வில் லீவ் த டேப் ஸ்பேஸு. ஸோ இப்போ இந்த 3 கேரக்டர்ஸும் பாருங்கள் நமக்கு வந்து இப்போ பிரிண்ட் என்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தால இந்த பிரிண்ட் என்ற ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் பண்ணும். தட் இஸ் எ கான்செப்ட். பட் எஸ்கேப் சீக்வன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் எஸ்கேப் ஃப்ரம் தி ஆக்ஷன். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஓகே லிசன் ஹியர். நம்ம அந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டராக்டிவ் மோடில் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே நான் இப்போ வெல்கம் என்ற வேர்டை பிரிண்ட் பண்ணணும்னா இன்டராக்டிவ் மோடில் பிரிண்ட் என்ற கீவேர்டு அதாவது பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம்னு கொடுத்தோன்னா வெல்கம்ன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வெல்கம் என்ற வேர்டை பிரிண்ட் ஆகிறது டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆகுனா நம்ம அதுக்குள்ளே வெல்கம்குள்ளே இன்னொரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணால் பிரிண்ட் ஆகும்னு நினைப்பீங்க. பட் என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்கள் தட் வில் நாட் அக்செப்ட் இட் பிகாஸ் இட் ஷோ த சின்டாக்ஸ் எரர். ஸோ இப்போ இந்த வெல்கம்ன்றதை டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இந்த வெல்கம் என்ற வேர்டுக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ், அதே மாதிரி எண்ட்லேயும் போயிட்டு வெல்கமுக்கு எண்ட்லேயும் போயிட்டு பேக் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ். ஸோ இப்படி யூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தா மட்டும்தான் வெல்கம் என்ற வேர்டு உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் இங்கே வெல்கம் என்ற வேர்டு டபுள் கோட்ஸ் இல்லாமல் பிரிண்ட் ஆயிருக்கு, இங்கே வெல்கம் என்ற வேர்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர். நெக்ஸ்ட் டாபிக் பைத்தான் டேட்டா டைப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப்ஸ். பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா டைப்ஸும் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுவாக பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணிக்கும். நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அதுவாக என்ன டேட்டா டைப்ஸ்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கும். பைத்தானில் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸாக எடுத்துக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் இருக்குது. பைத்தானில் பில்டின் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு, ஸ்ட்ரிங்ஸு, பூலியன், டப்பிள்ஸ், லிஸ்ட்டு, டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா தட் சப்போர்ட் இன்டீஜர், ஃப்ளோட்டு அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம முன்னவே பார்த்தோம். அது இன்டீஜர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? 4 நம்பர் சிஸ்டம் நம்ம வந்து பைனரியில் பார்த்துருப்போம். தட் இஸ் அ பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ டெசிமல் நம்பர்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி எந்த ஒரு கேரக்டர்ஸும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது எல்லா நம்பர்ஸுமே டெசிமல் நம்பர்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு ஆக்டல் நம்பர்ஸ் நம்ம வந்து இப்போ இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்டல் நம்பருக்கு முன்னாடி ஓ என்ற கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த ஓ என்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கேபிட்டல் லெட்டர்ஸாக யூஸ் பண்ணலாம். இதே ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா OX அப்படின்றது யூஸ் பண்ணி நம்பர்ஸ் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 யூஸ் பண்ண போகிறேன்னா OX 12னு கொடுக்கணும். அந்த OXன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம், கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர்ஸ். இப்போ நம்ம பைனரி நம்பர் யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1100 அப்படின்ற நம்பர் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை பைனரின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி அதாவது ப்ரிஃபிக்ஸில் நம்ம B என்ற கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த B என்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? B1100 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நம்பர் டேட்டா டைப்ஸில் நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டுன்றது நமக்கு தெரியும். டெசிமல் வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே ஃப்ளோட் வேல்யூஸ். ஃப்ளோட் வேல்யூஸில் 2 ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஒன்று டேரெக்டாக டெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்டில் நம்ம வந்து டேட்டாஸ் கொடுக்கலாம். தட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட் நம்பர் டேட்டா டைப்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம மேக்ஸில் படித்தது தான். அதாவது A+BI ஃபார்மில் நம்ம ஒரு டேட்டாஸ் கொடுக்குறோன்னா அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறது. தட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் பூலியன் டேட்டா டைப்ஸ். பூலியன் டேட்டா டைப்ஸ்ன்றது ஒன்று 0வாக கொடுக்கலாம், அப்படி இல்லைனா 1ஆக கொடுக்கலாம். தட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் ட்ரூ, அப்படி இல்லைனா ஃபால்ஸ். ஸோ இந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணுறது தான் பூலியன் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங்ன்றது பார்த்தீங்கன்னா தட் கேன் பி என்க்ளோஸ்டு வித்தின் எ சிங்கிள் கோட்ஸ்
ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்ஸு அது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டர்ஸாக இருக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் இன்க்ளூட் பண்ணலாம். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா டபுள் கோட்ஸ், இல்லைனா ட்ரிபிள் கோட்ஸ். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் string data type. Okay, thanks for watching this video. We can see in next video.